வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறது. இப்படி ஒரு ஃபேமஸான சினிமா டைலாகை நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரேடர் யார் அப்படின்னா, ட்ரேட்ஸை எடுக்காமல் அவாய்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஒரு நல்ல ட்ரேடராக இருப்பார். எப்படி ஒரு மந்த்துக்கு 20லேருந்து 22 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 22 ட்ரேடிங் செஷன்ஸும் ட்ரேட் பண்ணுறதுக்கு உகந்த நாட்களாக இருக்காது. 60% ஆஃப் த டேஸ் ஒரு சைட்வேஸில், கன்சல்டேஷனில், கரெக்ஷனில், மைல்டு கரெக்ஷனில் போகக்கூடிய டேவாக இருக்கும். ஒரு 4 days ட்ரெண்டிங்கான ஒரு டேவாக இருக்கும். சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை அப்ளை பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ட்ரேட்ஸ் கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் ரேட் அண்ட் ரேஷியோ மற்ற டேஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக, ஒரு பெஸ்ட்டான ட்ரேடராக இருக்க முடியும். மார்னிங் 9 o'clockலேருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2000 rupees கூட நான் ஏர்ன் பண்ணல அப்படின்னா என்னத்துக்கு அப்படின்னு ஒரு கம்பல்ஷனில் நீங்கள் ட்ரேடை அப்ரோச் பண்ணுறீங்க, மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இம்பல்சிவ் ட்ரேடுக்கு நீங்கள் போவீங்க. அது உங்களை பேக் ஃபயர் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்ஸில் லாஸாக தான் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிகச்சிறந்த ட்ரேடராக இருப்பீங்க. செலக்டிவாக ட்ரேட்ஸை பிக் பண்ணணும். அதுக்கு ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை குறைங்க. இது ஃபர்ஸ்ட். தென் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ப்ரொஃபஷன் உலகத்தில் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங்கை தான் சொல்லலாம். நிறைய வேலைகள் இருக்குது, கடினமான வேலைகள், உடல் உழைப்புனால் நடக்கக்கூடிய பல வேலைகள், கடினமான வேலைகள் எல்லாமே இருக்குது. நடுக்கடலில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆயில் ரிட்ஸ் க்ரூட் ஆயில் எடுப்பாங்க. மெஷினரிஸ் மூலிமா பம்ப் பண்ணி மேலே எடுப்பாங்க. கடலுக்கடியிலே இருக்கக்கூடிய நிலத்திலிருந்து எடுக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த மெஷினரிஸ் கெட்டு போச்சு அப்படின்னா உள்ளே இறங்கி வேலை பார்ப்பாங்க. கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கோம். அந்த எம்ப்ளாயி சேஃப்டி உபகரணங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் வேலை பார்ப்பார். அதே போல் 2 ரயில் பெட்டிகளை மூவிங்கில் இருக்குது. அதை ஒரு ரயில் பெட்டி நின்றுட்டு இருக்கும், இன்னொரு ரயில் பெட்டி வந்துட்டு இருக்கும். ஸ்லோவாக தான் வரும். அவர் 2 ரயில் பெட்டிக்கும் நடுவில் நின்று அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மேனுவலாக அவர் பண்ணுவார். அந்த கொக்கியை எடுத்து இன்னொரு பெட்டியில் இருக்கக்கூடிய துளையில் போட்டு லாக் பண்ணணும். கொஞ்சம் அந்த இடத்துல அசந்தாலும் அந்த இடத்துல அந்த பர்சன் உயிருக்கே ஆபத்து. இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கடினமான வேலைகள் தான். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சமும் சிலைக்காமல், கொஞ்சமும் அதுக்கும் குறைவில்லாத ஒரு வேலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரேடிங் தான். அந்த ப்ரொஃபஷனில் உடல் வலிமை, மன தைரியம் ரெண்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேலே சொன்ன அந்த 2 வேலைகளையும் செய்ய முடியும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரேடருக்கு முக்கியம்தான், அது இருக்கட்டும். ஆனால் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மன வலிமை அண்ட் டிசிஷன் மேக்கிங். இந்த மன வலிமை அப்படிங்கிறது அங்கே மன தைரியம், கரேஜ். இங்கே மன வலிமை. வலிமைன்னு சொல்கிறதுல வித்தியாசம் இருக்குது. பேஷன்ஸ், பொறுமை அப்படிங்கிறது இங்கே சேர்ந்து வரும். ஸோ இருக்கிறதுலே டஃப்பான ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சர்வசாதாரணமாக போகிற போக்கில், போகிற இடத்துல பேசிக்கிட்டு, நடந்துக்கிட்டு, நின்றுக்கிட்டு ட்ரேட்ஸை கமிட் பண்ணி நான் ஒரு 1000 சம்பாரிச்சிட்டேன், ஒரு 2000 சம்பாரிச்சிட்டேன், ஒரு 5000 சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ப்ராபபிலிட்டி தான். 4 தடவை மாற்றி மாற்றி போடுறீங்க. ஒரு தடவை சக்ஸஸ் கிடைச்சி அதில் ஒரு 10,000 கெயின் பண்ணுறீங்க. 3 தடவை அதே போல் செயல் பண்ணுறீங்க. அந்த 3 தடவை அகைன்ஸ்டாக போகுது. 30,000 உங்கள்கிட்ட லாஸ் ஆகுது. ஸோ மன வலிமை ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே டஃபஸ்ட் ப்ரொஃபஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண முடியும்.
நோவிஸ் ட்ரேடர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்களும் மார்க்கெட்டை அசஸ் பண்ணுவாங்க. அவங்களாலையும் கேட்ச் பண்ண முடியும் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கும், இல்லை மார்க்கெட் இன்றைக்கி சைட் பேஸில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு அசம்ஷன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அதை தாண்டி இந்த மார்க்கெட்டோட சிங்க் ஆகணும். நம்ம மைண்ட் வந்து இந்த மார்க்கெட்டோட சிங்க் ஆகணும். சிங்க் யுவர் மைண்ட் வித் மார்க்கெட். எப்படி அவதார் மூவி பார்த்துருப்பீங்க, அதில் அவதார் குதிரை ஒன்று வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த அவதார் குதிரையுடைய ஒரு பகுதி அது வந்து பார்த்தீங்கன்னா பிணைக்கு கயிறு மாதிரி அதை எடுத்து இவருடைய சடையில் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த குதிரையுடைய வேகம், அந்த குதிரையும் அந்த பர்சனும் ஒரே மாதிரியே சிங்க் ஆயிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குதிரை வேகமாக போகணும் அப்படின்னா வேகமாக போகும், ஸ்லோவாக போகணும் அப்படின்னா ஸ்லோவாக போகுது, ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஸ்டாப் ஆகுது, இந்த மாதிரி. ஸோ ட்ரேடர் வந்து மார்க்கெட்டோட சிங்க் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணால் வந்து மார்க்கெட்டோட சிங்க் ஆக முடியும்? மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணும் பொழுது யூ கேன் சிங்க் யுவர் செல்ஃப் வித் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ தூரம் வேகமாக மேலே ஏறி இருக்குது, இவ்வளோ தூரம் வேகமாக கீழே இறங்கி இருக்குது, இதுக்கடுத்து மார்க்கெட் ஒரு சைட் பேஸில் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. மார்க்கெட் உங்ககிட்ட பேசும், சார்ட் உங்ககிட்ட பேசும். ஜஸ்ட் ஏதோ ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் இல்லை வந்துட்டு ஒரு சார்ட்டு, ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அது சொல்லக்கூடிய விஷயங்கள் கவனமாக கேட்கணும். ஸோ அவதார் குதிரையோட பிணைக்கப்பட்ட அந்த மனிதர்களை போல் இந்த ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட்டில் நம்ம மைண்டை சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணிட்டா அதை நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ மைண்டை மார்க்கெட்டோட சிங்க் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு போகணும். ஸோ டைரெக்டாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. பை ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ப்ராப்பரான ரூட்டை கேட்ச் பண்ணி. சென்னை, விழுப்புரம், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஷார்ட்டஸ்ட் வே, இப்படி ஒரு ரூட்டில் போகலாம். ஆர்எல்ஸ் சென்னை, விழுப்புரம், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, திருவேண்டரம், கொச்சின், தென் கோயம்புத்தூர், இப்படியும் வரலாம். டெஸ்டினேஷன் ரீச்டு. ஃபஸ்ட்டு சொன்னது ஷார்ட்டஸ்ட் பாத்து, செகண்ட் சொன்னது லாங்கஸ்ட்டு பாத். மொத்தத்தில் வந்துட்டு நீங்கள் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் சேர்ந்துட்டீங்க. இன்னொன்றும் சொல்லலாம். சென்னையிலேருந்து நீங்கள் ஹைதராபாத் போய், ஹைதராபாத்லேருந்து மும்பை போய், மும்பையிலேருந்து பெங்களூர் வந்து, பெங்களூர்லேருந்து சேலம் வந்து, சேலம்லேருந்து கோயம்புத்தூர், இப்படியும் போகலாம். இது பேக் ட்ராக் பண்ணி போகிறீங்க. அதுவாது அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி போச்சு. முன்னாடி சொன்ன 2 ஜேர்னி, இந்த ஜேர்னி வந்து பேக் ட்ராக் பண்ணி பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வருது. மொத்தத்தில் மூணு செனாரியோவுமே உங்களுக்கு என்ன ஆகுது? டெஸ்டினேஷன் ரீச்டு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுறது? மார்க்கெட்டை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு லெவலை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இந்த லெவலுக்கு போய் மார்க்கெட் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த இடத்துக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நினச்ச உடனே நினச்ச நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து மேலே போகும் நீங்கள் நினச்சிருக்கீங்க, அது சைட்வேஸையே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டேஸு சைட்வேஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணோம். ஆர்எல்ஸ் ஒரு குறிப்பிட்ட டவுன் ட்ரெண்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டார்கெட்டை போய் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 வழியில், ஒன்று சைட்வேஸை ஃபாலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணது. அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் குயிக்காக ஒரு ரிவர்சலை மேலே கொடுத்து அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணது. மொத்தத்தில் டார்கெட் ரீச்டு. இப்போ மைண்டை மார்க்கெட்டோட சிங்க் பண்ணிக்கிறனால மார்க்கெட் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்ச் பண்ணிவிட்டு பேஷன்ஸ், அதோட பொறுமையும் கலந்து பார்க்கும் பொழுது உடனே நீங்கள் கண்டுபிடிச்சது பெரிய அரிய வகையான கண்டுபிடிப்பு, யுரேகா ஃபைண்டிங் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம ட்ரேட்ஸை கமிட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் அது சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கும் பொழுது அது எப்போ போகணும்னு நினைக்கிறதோ அந்த டைமை நம்மளால், அந்த இடத்த நம்மளால் கேட்ச் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
இந்த பொறுமை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இந்த இடத்துல குறைக்கும். ஏர்லி ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணோம். டைம்லி ட்ரேடை உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு விஷயம். ஸோ இது வந்து டார்கெட் ரீச்டு, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ரூல் கிடையாது. எப்படி வேணாலும் நடக்கலாம், பட் அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணிடும். அடுத்து அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. டைமையும் ட்ரேடர்ஸ்னால பீட் பண்ண முடியாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்படி 10 டேஸில் வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படிங்கிற டாஸ்க்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த நீங்கள் வந்து அந்த கொடுத்துருக்க டாஸ்க்கை 1 டேயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. யூ ஹேவ் தட் கேப்பபிலிட்டி. பட் 9 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் படுத்து தூங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகளே செய்கிறீங்க, ரொம்ப லெஷராக இருக்கீங்க, மூவி பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. 9 நாட்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரே நாளில் நீங்கள் குயிக்காக போயிட்டு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. டாஸ்க் கம்ப்ளீட்டட், டைம் பவுண்டுக்குள்ளே முடிச்சிட்டீங்க. யூ cannot beat the டைம். ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டோட உங்கள் மைண்டை சிங்க் பண்ணும்போது இதையும் உங்களால் கேட்ச் பண்ணிக்க முடியும். அதாவது 9 டேஸும் மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸோ இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாவோ இருக்குது. தென் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்து குயிக்காக எஸ்கலேட் ஆகி ஒரு பக்கவான கேட்டலிஸ்ட்டில் அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணோம் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்குள்ள. ஸோ இந்த விஷயத்தையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலையும் உங்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ட்ரேட்ஸை எடுக்கணும்னு நினச்சிருக்க ட்ரேட்ஸை அதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. பேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ மைண்டை மார்க்கெட்டோட சிங்க் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த இடத்துல என்டர் ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் கேட்ச் பண்ணிக்க முடியும். எந்த நேரத்தில் என்டர் ஆகணும் அப்படிங்கிறதையும் உங்களால் கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரீச் த டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர். அண்ட் த லாஸ்ட் ஒன், லைட்டோடைய ஸ்பீடை பீட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா உலகத்தில் அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது ஃபிசிக்கலாக. பட் லைட்டோடைய ஸ்பீடை பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு எபிலிட்டி கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஹியூமன் பிரைன்ஸுக்கு இருக்குது. நாட் ஃபிசிக்கலி பட் மென்டலி. ஸோ இந்த பிரைன் ப்ராசஸிங் பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அளவு கடந்த ஆற்றலை வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். லைட்டுடைய ஸ்பீட் நமக்கு தெரியும், அதை பீட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஹியூமன் பிரைன் கேன் பீட் த லைட் ஸ்பீட் மென்டலி. ஃபிசிக்கலாக இது வந்து மூவ் ஆகலை. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக ட்ராவல் பண்ண முடியும். ஹிமாலயாஸ்லேருந்து யூஎஸ் வாஷிங்டனுக்கு போய் ரீச் ஆகலாம். வாஷிங்டன்லேருந்து லண்டன், லண்டன்லேருந்து அகைன் டோக்கியோலேருந்து அகைன் மெக்கா டு ஜெருசலம் டு குருக்ஷேத்ரா. இப்போ நம்ம சொன்ன இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம் மைண்டில். ஸோ ஹியூமன் பிரைன் ஹேஸ் எபிலிட்டி டு பீட் த லைட் ஸ்பீட், நாட் ஃபிசிக்கலி பட் மென்டலி. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். சென்னை டு கோயம்புத்தூர் தெரியுது, டெஸ்டினேஷன் ஜேர்னி என்னங்கிறது தெரியுது. பட் அது வந்து பிளான் சேஞ்ச் ஆகுது. சென்னை டு கோயம்புத்தூர் போகலை, அது சென்னையிலிருந்து ஹிமாலயாஸ் ட்ராவல் பண்ணுது, கேதார்நாத் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிக்கணும், குயிக்காக ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். which means we need to cut the trades, we need to protect the capital, we need to cut the loss. So quick dynamic decision making, அது ஹியூமன் பிரைன் எடுக்க வேண்டியது. எல்லாத்தையும் விட இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னா, மனுஷனாக பிறந்த நமக்கு இருக்குது. ஸோ டைனமிக் டிசிஷன் எடுக்கக்கூடிய திறமை நமக்கு வேணும். ஸோ அதனால் அதை லைட்டோடைய ஸ்பீடோட கம்பேர் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு அகைன்ஸ்டாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணி வெளியே வர்ற அந்த திறமையும் வேணும். இந்த ஜேர்னி இல்லை, இந்த ஜேர்னி வேறு பக்கம் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். ஸோஃபார் இதில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேர்ல்டுலேயே டஃபஸ்ட் ப்ரொஃபஷன் எது அப்படின்னு பார்த்தோம். மன வலிமை, மூளை வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய, அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ட்ரேடிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னா யார்? நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை குறைச்சி
சக்ஸஸ் ரேஷியோ, சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரேட்ஸை மட்டும் கமிட் பண்ணக்கூடிய பர்சன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பார். பை அப்ளைங் ஆல் ஆஃப் தி ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். அடுத்து மைண்டை மார்க்கெட்டோட சிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து மைண்டை மார்க்கெட்டை சிங்க் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஒன்று, எந்த லெவல்ல இருந்து நீங்கள் உங்கள் ட்ரேடை கமிட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். தென் எந்த டைமுக்குள்ளே எந்த டைமை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியை நீங்கள் கார்லேட் பண்ணலாம். எந்த எக்ஸ்பீரியை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கார்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த லெவல்ல இருந்து நம்ம ட்ரேடை கமிட் பண்ணலாம், எந்த எக்ஸ்பீரியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதை தாண்டி த ஹியூமன் பிரைன் ப்ராசஸிங் பவர், அளப்பரிய ஆற்றல்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா? குயிக் டிசிஷன் மேக்கிங். இன்கேஸ் அகைன்ஸ்டாக ஏதாவது போகுது அப்படின்னா பிளான் பி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அந்த இடத்துல டைனமிக்காக டிசிஷன் எடுத்து வெளியே வரணும். இதை திங்க் பண்ணி பாருங்கள். தியரட்டிக்கல் பார்ட் இது. நிறைய திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய். திரும்ப இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம்.